உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730554974223. சங்கல்பம் செய்ய pujaHomam.org. கர்மா வந்து கிளென்சிங்க்கு எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு கேட்டோம்னா நான் சொல்லக்கூடியது இந்த 2 பேர் தான். ஒன்று வந்து சிவன், இன்னொன்று வந்து முருகர். முருகர்னா செவ்வாய் தோஷம்னா முருகரை பாரு. எதுக்கு எடுத்தாலுமே வந்து முருகர் அப்படின்ற மாதிரியான விஷயம். முருகரை தவிரவும் வேற வந்து செவ்வாய்க்கு உண்டான கடவுள்கள் இருக்கிறார்கள். அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகர் வந்து செல்லப்பிள்ளை இல்லையா. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்தானம். உங்களுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சுன்னா, உழவார பணி செஞ்சீங்கன்னாலோ, அன்னதானம் பண்றதுக்கு ஒரு அண்டாவையாவது தூக்கி கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் 3 விஷயமுமே அந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்து அது கண்டுகொள்ளாமல் படப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பான முறையிலேயே வந்து அதற்குண்டான பலனை அந்த அதிபதியானவர் கண்டிப்பாக கொடுப்பார். நமசிவாய. போன மாதம் 14ஆம் தேதி என்னமோ பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? இங்கே போன தடவை பண்ணினவங்களோட நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து விளக்கேற்ற சொல்லியிருந்தேன். வீட்டில் ஏற்றுனீங்களா? தனியாக ஒரு பரிகார விளக்கேற்ற சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் ஏற்றுனீங்க? எல்லாரும் ஏற்றின்னு இருக்கீங்களா? 19ஆம் தேதி ஆடி மாதம் வருது. வாராகி நவராத்திரியோட டைமில் வருது. அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்ஹாரம் அப்படின்ற மாதிரி ஒரு எரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா அது வந்து இந்த 2 முறைகள் வந்து நீங்கள் கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் எழுதணும். அது வந்து விருப்பங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எழுதணும். என்ன விஷயத்திற்காக இங்கே வந்து நீங்கள் அந்த ஒரு சம்ஹாரம் அப்படின்றது பண்ணினீங்களோ, என்ன காரணத்திற்காக இந்த எழுதி கொடுத்து 3 விஷயங்கள் என்ன எழுதி கொடுத்துருந்தீங்களோ, அதே விஷயத்தையே நினைத்து கொண்டு தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க. அகல் விளக்கு தனியாக இதுக்குன்னு பரிகார விளக்குன்னு எடுத்து தனியாக வந்து அதில் வந்து இழுப்பெண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ, முடிஞ்சால் நெய்யோ, எது உங்களுக்கு வசதியோ அது மாதிரியாக ஏதாவது ஒரு தீபம் வந்து தினசரியாக ஏற்றி வையுங்கள். மாலை வேளையில் ஏற்றி வைக்கிறது இன்னும் சிறப்பு. முடியாதவர்கள் அவங்களோட டைம் பார்த்து கண்டிப்பான முறையில் விளக்கேற்றி வைங்க. முருகரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் சிவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் முருகரிடம் தான் போகும். அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் முருகரிடம் கண்டிப்பான முறையிலே சென்றடையும். இந்த கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தொலைக்கக்கூடியது இந்த ஒரு முக்கியமான ஒரு இந்த ரிச்சுவல்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு 15-20 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கர்மா வந்து கிளென்சிங் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு கேட்டோம்னா நான் சொல்லக்கூடியது இந்த 2 பேர் தான். ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்ற மாதிரியாகவோ, ராகு சனி சேர்க்கை அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து தசாபுத்திகளில் ராகு சனி ராகு அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த கார்மிக் பாண்டேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த டைமில் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடியதுக்கு 2 பேர், ஒன்று வந்து சிவன், இன்னொன்று வந்து முருகர். இந்த 2 பேர் தான் வந்து இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்றது, நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியவர்னு. ஆக்சுவலாக நம்மளுடைய ஜாதகத்திலேயே நம்ம என்ன கர்மா செஞ்சுன்னு வந்திருக்கோம், அல்லது அந்த கர்மாவை நீக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். அது திரிம்சாம்சத்தில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன காரணத்திற்காக இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான ஒரு இழப்புகளோ அல்லது கஷ்டங்களோ அல்லது ஏற்படுகிறது, அல்ல இன்னும் ஃபர்தராக வந்து இந்த மாதிரிலாம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லையா, முருகருக்காவது அல்லது சிவனுக்காவது நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு சேவையாவது அல்லது அந்த உழவார பணி, அந்த உழவார பணி செஞ்சானா ஈஸியாக திருப்தி ஆகிடுவாங்களாம். அவங்களுக்கு கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக எல்லாம் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, இந்த மாதிரியாக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் உள்ளன்போடு அவர்களுக்கு வந்து உழவார பணி அப்படின்றது அந்த மாதிரியான விஷயம் செய்தாலும் ஒரு விதத்தில் வந்து நல்ல ஒரு பலன் தருவாராம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா நார்மலாக சர்வீஸ் டு தி ஹியூமன் கைண்ட் ஆர் சர்வீஸ் டு தி லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் டு த லிவிங் பீயிங்ஸ்னால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு மரத்தை வெட்டினா அதை தடுக்கலாம். ஒரு மாடுகள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வியாபாரத்துக்கு போகுது, பசுமாடு வியாபாரத்துக்கு போகுதுன்னா அதை தடுக்கலாம். அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து நம்ம தடுக்கலாம். அல்லது நாய்களையோ பூனைகளையோ நம்ம பார்க்கக்கூடியது எந்த ஒரு ஜீவன்களுமே வந்து அதை வந்து மெயினாக அதுக்கு ஒரு பிரச்சனைகள் அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா அதை தடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த ஜீவகாருண்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜீவகாருண்யம் அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் இருந்ததுனாலே அந்த சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துடும். இதில் முக்கியமாக வந்து ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா 6ஆம் இடம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த செவ்வாய் ரீதியான ஒரு விஷயமாக நம்ம வந்து இவருக்கு என்ன சொல்லுவோம், முருகர்னா செவ்வாய் தோஷம்னா முருகரை பாரு. எதுக்கு எடுத்தாலுமே வந்து முருகர் அப்படின்ற மாதிரியான விஷயம். முருகரை தவிரவும் வேறு வந்து செவ்வாய்க்கு உண்டான கடவுள்கள் இருக்கிறார்கள். அதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
ஆஞ்சநேயராக இருக்கார். அதே மாதிரி வந்து நார்த்துலலாம் செவ்வாய்க்கு உண்டான கடவுள் அப்படின்னு பார்த்தானா விநாயகரை கும்பிடுவாங்க, பகலாமுகியை கும்பிடுவாங்க, அம்பாளில் வந்து வாராகி அம்பாள் அவங்க இருக்காங்க. இது மாதிரி வேற இருக்கு, நரசிம்மர் இருக்கவே இருக்கார். இவங்க எல்லாருமே வந்து செவ்வாய்க்குரியவர்கள் தான். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகர் வந்து செல்லப்பிள்ளை இல்லையா, அதனால எல்லாருமே முருகர் முருகர். எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் முருகர், கடன் இருந்தாலும் முருகர், அதே மாதிரி வந்து நோய் வந்தாலும் முருகர், அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்தாலும் முருகர், அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைனாலும், ஏன்னா இந்த செவ்வாய் ரீதியாக ஒரு பிரச்சனை, குரு ரீதியான ஏதாவது ஒரு விஷயம் எதாக இருந்தாலுமே முருகர் முருகன்னும். அப்போ பொதுவாக வந்து என்னென்னா எல்லாருக்கும் கடன், இப்போ நான் வந்து இந்த எழுதி கொடுக்குறீங்க இல்லையா, இதில் வந்து ஆன்லைனில் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எழுதுனதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அப்படியே தான் பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு எல்லாம் சரியாகணும் அப்படின்ற பிரார்த்தனைகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் பண்ணுறதெல்லாம் நம்ம எடுப்போம். அதே தவிர நிறைய பேர் எங்கிட்ட வர்றவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நிற்காத ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா கடன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும், அல்லது வந்து இந்த ருணரோக சத்ரு அப்படின்னுவோம். அது அந்த 6ஆம் இடத்துக்குரியது அப்படின்னு. அந்த 6ஆம் இடத்துக்குரியது அப்படின்ற ருணரோக சத்ரு மட்டும் கிடையாது. யார் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் ருணரோக சத்ருன்றுவாங்க. அதை தவிர முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அந்த 6ஆம் இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் பார்க்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்தானம். உங்களுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சுன்னா உழவார பணி செஞ்சீங்கன்னாலோ, அல்லது நான் சொல்கிற மாதிரி கோயில்களில் உழவார பணி செய்ய முடியல, மனிதர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க, அல்லது அன்னதானம் பண்ணுறதுக்கு ஒரு அண்டாவையாவது தூக்கி கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம், 3 விஷயமுமே அந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். நோய்கள் மாதிரி ஏதாவது எதிர்பாராத நோய்கள் வரணும் அப்படின்னா அந்த நோய்கள் வராமல் இருக்கும். அதே போல் நோய்கள் வந்திருந்தால் அது போகும். அதே போல் சத்ருக்கள் யாராவது இருந்தால், சத்ருக்கள்னு சொல்றதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம், எனிமீஸ் அப்படின்னு. இந்த சத்ரு சமார திரிசதி அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது இந்த மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகர்மம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நம்மளோட உடலுக்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீக்குவதற்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த உடலுக்குள்ளே நமக்கு வேண்டாத ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு. யாராவது இப்போ உங்கள் மேலே கோவப்படுறாங்க, அல்லது நீங்கள் யார் மேலேயாவது கோவப்படுறீங்க, அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிரி. இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த எமோஷன்ஸில் வந்து வேண்டாத எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ்னு சொல்லக்கூடியது. என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்மகிட்ட இருந்தால் நம்மளுடைய ஓவரால் ஆரால வந்து நம்ம எந்த லெவலில் இருப்போம், எந்தெந்த இடத்துல நம்மளுடைய ஒரு எமோஷன்ஸ் வந்து நார்மலாக இருந்தால் அந்த ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக்காக ரிப்போர்ட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த இதில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கூட, சார்ட் அப்படின்னு போட்டு பார்க்கணும், பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது நம்மளோட பர்சனலாக நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்க முடியாது. பட் ஓவராலாக நம்ம வந்து என்னென்ன ரீதியாக இருந்தால் நம்மளுடைய அளவுகோல் மிக குறைந்த அளவிலே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அதை தவிர வந்து பார்த்தோம்னா வேலைக்கு போவோமா, எனக்கு வேலை உயர்வு கிடைக்குமா, அதே போல் வந்து பார்த்தோம்னா வேலையே இல்லை, அந்த வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஒன்று, அதே மாதிரி இப்போ இருக்கிற வேலையில் எனக்கு தொல்லை இருந்துகிட்டே இருக்குது, என்னுடைய ஒரு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல, வேலை இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் நம்ம அந்த 6ஆம் இடத்தை தான் பார்க்கணும். எதற்காக இப்போ இந்த 6ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னேன்னா, இந்த முருகர் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நமக்கு கண்டிப்பான முறையில் இந்த விஷயம் எல்லாமே, இந்த சத்ருசமார திசையின் மூலமாக எல்லாமே குணமாகும். தொடர்ந்து நீங்கள் வந்து எவ்வளவு எந்தெந்த இடத்தில் நடக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கிறதோ தேடி போய் நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரங்களை பாருங்கள். இந்த ஒவ்வொரு பீஜங்களுமே உங்கள் உடலுக்குள்ள ஒவ்வொரு அந்த நம்ம வந்து 72,000 நாடிகள்னு சொல்கிறோம். இந்த நாடி அப்படின்னு நம்ம வந்து இடகளை பிங்களை சுஷும்னான்னு சொல்கிறது எல்லாமே ஒரு நாடிகள் தான். அந்த மாதிரி அந்த 72,000 நாடி நம்ம சொல்கிறோம், அந்த சக்கராசனம்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே வெரி மச் கோரிலேட்டட். அந்த மாதிரி நாடிகளுக்கும் உண்டான எல்லா விஷயமுமே சரியாகும். நமக்கு வந்து ஒரு துன்பம் அப்படின்றது வாழ்க்கையில் இல்லாமல் போக்கிக்கலாம். எப்பெல்லாம் ஹியூமன் கைண்டுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள், நீங்கள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளவோ பேருக்கு என்னமோ பண்ணிட்டேன், ஆனால் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா, அவர்களுக்கு நன்றி என்கிறது இல்லாததுங்கிறது அவர்களுக்கு தான், அந்த கிராட்டிடியூட் இல்லாத தன்மை என்பது அவர்களுக்கு தான் போய் சேரும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்து அது கண்டுகொள்ளாமல் படப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க, இக்னோர்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கனாலும் கண்டிப்பான முறையிலேயே வந்து அதற்குண்டான பலனை அந்த அதிபதியானவர் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம ஜோதிட ரீதியாகவும் பார்த்தாலும் சரி, இயற்கை விதிகளில் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் பார்த்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் அது கிடைக்காம போகாது. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ அந்த சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் கைண்டுக்கு சர்வீஸ் நம்ம வந்து எப்போவுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப எளிதாக தீர்த்து கொள்ளலாம்.
இந்த மந்திரங்களை வந்து ரெகுலராக கேட்க முடியாதவங்க, செய்ய முடியாதவங்கலாம் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸில் சேவைகளிலே ஈடுபடலாம். என்ன உங்களுக்கு முடியுமோ மற்றவருக்கு செய்யக்கூடிய சேவைகள், குறிப்பாக இந்த மாதிரியான அந்த கார்மிக் கிளென்சிங் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகருக்கும் சிவனுக்கும் கோயில்களில் உழவார பணி உங்களால் முடிஞ்சால் போய் பழைய சிவன் கோயில், ஏகப்பட்ட சிவன் கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் 40,000 இருக்கான். அதில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 39,900 வந்து கண்டுகொள்ளாமல் படப்பட்ட விட்டதாக தான் இருக்கும். ஜஸ்ட் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற தூண்கள்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய சக மனிதர்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குற அந்த விபூதியை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியாக நிறைய செய்வாங்க. அது மாதிரியாக செய்யறதாகட்டும், அல்லது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆரத்தி ஒத்திக்கிறோம் இல்லையா, ஆரத்தி ஒத்திக்கிறது அந்த கையில் கொஞ்சம் கருப்பாக இருந்தால் அந்த கருப்பு அங்கே தேய்க்கிறது. அதுக்கப்புறம் சுவாமின்னு இருந்தாருன்னா அவரோட காலிலேயே நம்ம கற்பூரத்தை ஏற்றி வைக்கிறது. அவர் ஒன்றும் பண்ணவே மாட்டேன்றாரு, சும்மா காலில் கொளுத்தி விடுவோம், அப்போ இதாக பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமும் நம்ம வந்து அதை தொடச்சி க்ளீன் பண்ணி அந்த துடைக்கிறதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கடன் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை கர்மா அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை நோய் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கிற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம், யாராவது என்னை மதிக்காமல் இருக்காங்க, என்னை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரி, என்னுடைய உயர்வு யாருக்கும் தெரிவதில்லை, என்னுடைய மதிப்பு யாருக்கும் தெரியறதில்லை நினச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எப்படி ராமநாமம் சொல்லும் இடத்தில் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பாரோ, ஆஞ்சநேயர் வந்து எங்கே போய் தேடினாலும் கிடைக்கலன்னா ராமாராமான்னு சொன்னால் ஓடி வந்துருவாராம், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார். அதுபோல் இந்த மாதிரி பணிகள் இருக்காங்க இல்லையா, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகள் செய்யக்கூடிய இடத்திலே முருகர் கண்டிப்பான முறையில் இருப்பார். அதனால் அதை மட்டும் ஞாபகத்தில் முருகரை வந்து ரொம்ப எளிதிலே அடைய வேண்டும் என்றால் அது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யறதுங்கிறது இது ஒரு விஷயம். ஆனால் வீட்டில் வந்து அந்த 35 நாள் ஏற்றி வைங்கன்னு சொன்னேன். 19ஆம் தேதி எல்லாம் வாங்க, அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு நீங்கள் செய்ய முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பரிகார தீபத்தை வந்து எடுத்து வச்சிடலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்டதுன்னா அது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு அதை வந்து நீங்கள் ஏற்றி வைத்து விட்டு வந்து விடலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முறையாக இருக்கும். ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா உங்களுடைய நீங்கள் ரொம்ப கூர்ந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 ஈவெண்ட்டுக்கு 3 ஈவெண்ட்டுக்கு இந்த சதுர்சமாரத்திரி இதெல்லாம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த உடலிலே உங்களுடைய அந்த அதிர்வுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான தன்மையுமே கண்டிப்பான முறையில் மாறி இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்காண்டான ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதனால நாம் வந்து நம்மளோட விதியையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையோ நொந்து கொண்டு பயன் கிடையாது. நாம் ஆக்ஷனில் இறங்கினோன்னா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அதனால சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இவ்வளோ அமைதியாக இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. முக்கியமாக உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளோ அமைதியாக நீங்கள் இருந்து பார்த்துட்டு பண்ணினதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஏதாவது ஒரு அனுபவங்கள் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, முருகரை பற்றிய அனுபவங்கள், உங்களுக்கு இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் கண்டிப்பான ஒரு முறையிலே அடுத்த ஒரு தடவை வரும்போது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை வந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போங்க, இந்த மந்திரத்தை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போங்க, யார்கிட்டையும் விட்டுறாதீங்க. கெட்டியாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நான் அந்த விளக்கு ரூபமாக அதை ஏற்றி வையுங்கள். அந்த ஜோதி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அந்த ஜோதியானது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யட்டும். நமசிவாய். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497493. சங்கல்பம் செய்ய பூஜாஹோமம்.org.